நடத்தி செல்லுகிறேன். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் தங்கராணி, மடிப்பாக்கம் குபேர் நகர்லேருந்து வருகிறேன். எனக்கு ஆண்டவர் செய்த பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை நான் இந்த இடத்துல பகர வேண்டும் என்று என் இருதயத்தில் ஏவின் அப்படினால் இந்த இடத்துல நான் தினத்திலேன். நாங்கள் 2018 சென்னை பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நான் 2022 ஜூன் 1 இந்த சபைக்கு நாங்கள் வந்தோம். அன்பு மகன் ஜீவானந்தன் சொன்னது நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். தேவன் எங்களை இம்மட்டும் அதிசயமாக வழிநடத்தி வருகிறார். ஊரில் இருக்கும் பொழுதும் நாங்கள் என்ன செய்வோம்னா, பிள்ளைகள் 3 பேரும் இந்த இடத்தில் வேலை பார்ப்பதனால் பிள்ளைகளுக்கு ஒரு நிலத்தை வாங்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஏறெடுப்போம். தேவன் எங்களுக்கு அதிசயமாகவும் அற்புதமாகவும் அன்பு சகோதரன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய இடங்களை பார்த்தோம். ஒரு இடமும் டாக்குமெண்ட் சரியாகவே இருக்காது. அதனால் என்ன செய்வதுன்றே தெரியாமல் நாங்கள் என்ன செய்தோம், நம்ம ஊரில் இருக்க மாதிரியே நமக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் நடக்கலை. திரும்ப வீடுகளையாவது பழைய வீடு வாங்கினா நல்லா இருக்குமோ என்று நினைப்பில் மகனிடம் நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னாங்க, அந்த வீடு அவங்களுக்கு அப்போ நாங்கள் புதுசு, அதனால் ரொம்ப அதட்டியங்களை சொல்லாமல் உங்களுக்கு பழைய வீடு தான் வேணுமா அப்படியெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு புதுசாக நிலங்கள் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும், அதான் நம்ம இஷ்டப்படி கட்டிடலாம். ஆனால் என்ன செய்யலாம், ஒன்றுமே சரியில்லாதனால நாங்கள் அப்போ ஒரு இடத்த எங்களுக்கு அனுப்பி தேவன் காமித்த உடனே நான் கேட்கும்பொழுது அவர் சொன்னாங்க, ஏசாயா 32:18 சொல்லி சொன்னாங்க, என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்க இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி ஜெபித்து எங்களை விட்டார்கள். அந்த வசனத்தை சொன்னாங்க. ஆனால் நான் சில வசனம் முழுன்னு சொல்ல ஏசாயா 32:18 நான் வீட்டுக்கு வரனால மறந்துட்டேன். ஐயோ வசனம் சொன்னாங்களே மறந்துட்டோமே அப்படின்ட்டு நான் நினச்சிதேன். அப்படிதான் ஆண்டவரேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த வசனத்தை அப்படியே கொண்டு வந்தார். நான் உடனே வாசித்து நான் நினைச்ச ஜெபம், நாங்கள் ஜெபத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஏறெடுத்தோம். அதே போல் ஆண்டவர் நினைச்சுதான் எங்களுக்கு அந்த இடத்தை ஒழுங்குபடுத்தி தந்து எந்தவித பிரச்சனை இல்லாத ஒன்றும் எல்லாமே பட்டாச்சிட்டா எல்லாமே மாறக்கு எங்களுக்கு கிருபை செய்தார். அடுத்தப்பறம் உடனே வீடு கட்ட வேண்டும் நினைத்தோம். சகோதரன் நாங்கள் ஜெபித்தோம். அவள் நினைச்சதாக எங்களுக்கு நினைச்சதாக அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி தந்து ஜெபம் பண்ணி பண பிரச்சனைகள் தான் என்ன லேண்ட் வாங்கிட்டு உடனே. ஆனால் நினைச்சதாக அதிசயமாக அந்த இடத்துல எங்களுக்கு எல்லாம் இம்மட்டும் வழி நடத்துறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த லோன் கூட கொஞ்சம் கிடைக்கல, குறைவா இருக்கேன்னு நினைச்சோம். ஆனாலும் நினைச்சதாக தேவன் எங்களை அதிசயமாக வழி நடத்த. இப்போ வீட்டுக்கு மார்ச் மாதம் வரும்பொழுதும் பிள்ளைகள் சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வீடு கட்டிட்டு கொஞ்சம் செலவு அதிகம், இன்டீரியர் செய்யாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம் நாங்கள் நினைக்கிறோன்னு சொன்னாங்க. அப்பவும் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த பிள்ளைகள் இன்டீரியரை முடித்து உள்ள போனோன்னே ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு கிருபை செய்து இப்பொழுது நாங்கள் அந்த புதிதான இடம் நாங்கள் நினைத்ததுக்கு மேலான ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்தை தந்தார். கர்த்தருடைய நாமம் இது நிமித்தம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காண்டி எங்கள் குடும்பத்துக்கு அதிக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்க அன்பு சகோதரன் சகோதரிக்கு நாங்கள் ஒரு விஷயம் நன்றி கூறி, என் தேவாதி தேவன் எங்களுக்கு செய்த எங்களுக்கு கைவிடாத ஒன்று எங்களை தகப்பன் வழிநடத்தி வருகிற பெரிதான கிருபைக்கும் அவருக்கு கோடாகுடி ஸ்தோத்திரத்திலே இந்த நன்றி சாட்சியை நான் பகிர்கிறேன். ஆமென். அல்லேலூயா.